GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு. DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். சிவகார்த்திகேயனுடைய 25வது படம் பராசக்தி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சிவாஜி கணேசன் அப்படிங்கிற மகா கலைஞனை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய திரைப்படம் பராசக்தி. இந்த படத்துக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்ய சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழில் சரித்திர புராண கதைகள் மட்டுமே அதிகம் படமாக்கப்பட்டு வந்த காலத்தில் தமிழ் திரையுலகின் போக்கையே மாற்றிய படம் பராசக்தி. 1950களில் பாவலர் பாலசுந்தரம் எழுதிய பராசக்தி, TS நடராஜனுடைய என் தங்கை நாடகங்கள் தமிழகத்தில் புகழ் பெற்றிருந்துச்சு. இரண்டுமே தங்கை பற்றிய கதைகள் கொண்டது அப்படிங்கிறதால இரண்டையும் ஒன்றாக்கி படமாக்க முயற்சி செய்தது கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் நிறுவனம். பாலசுந்தரத்துக்கு இதில் விருப்பம் இல்லாததால வேறொரு தயாரிப்பாளர்கிட்ட பராசக்தி நாடகத்துடைய உரிமையை விற்றுவிட்டார். எம்ஜிஆர் நடிப்பில் என் தங்கை அதே பெயரில் படமாக உருவாச்சு. பின்னர் AVM படங்களை விநியோகித்து வந்த PA பெருமாள் பராசக்தியுடைய உரிமையை வாங்கி நேஷனல் பிக்சர்ஸ் பேனரில் திரைப்படமாக்கினார். முதல்ல இந்த படத்தை ASA சாமி இயக்க இருந்தார். பின்னர் கிருஷ்ணன் பஞ்சோ இயக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். திரைக்கதை வசனம் மு. கருணாநிதி எழுதினார். சிவாஜி நடித்த நாடகங்களை பார்த்த PA பெருமாள் அவரை கதாநாயகனா ஒப்பந்தம் செய்தார். அவர் பூங்கோதை அப்படிங்கிற படத்தில் நாயகனா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த படம் தான் சிவாஜிக்கு அறிமுக படமாக அமைஞ்சது. படம் 2000 அடிகள் எடுக்கப்பட்ட பின்பு படத்தை பார்த்த AV மெய்யப்ப செட்டியாருக்கு சிவாஜி கணேசனுடைய நடிப்பு திருப்தி அளிக்கல. KR ராமசாமி அல்லது TR ராமச்சந்திரனை நாயகனாக்கி படத்தை எடுக்க சொன்னார். ஆனால் தயாரிப்பாளர் மறுத்துட்டார். அவர் ஒல்லியா இருக்கிறதால அப்படி சொல்றீங்க, அவர் உடம்பு கொஞ்சம் தேத்துனா சிறப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ஒருத்தரை நியமிச்சார். சிவாஜியுடைய உடல் நன்றா தேறிய பின்பு படப்பிடிப்பு தொடங்குச்சு. அப்போ சிவாஜியுடைய நடிப்பை பார்த்து AVM மெய்யப்ப செட்டியார் பாராட்டியிருக்காரு. சிவாஜி கணேசன், பண்டரிபாய், SS ராஜேந்திரன், SV சஹஸ்ரநாம், ஸ்ரீரஞ்சனி, கண்ணாம்பா, VK ராமசாமி, குமாரி கமலா உட்பட பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. மாருதி ராவ் ஒளிப்பதிவு செஞ்சிருந்தாரு. S சுதர்சனம் இசையமைத்த இந்த படத்துடைய பாடல்கள் வரவேற்பு பெற்றது. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே, கா 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 உட்பட பாடல்களும் படத்துல ஹிட் ஆச்சு. சாதாரண கதையை கொண்ட படம் தான். ஆனால் தன்னுடைய திரைக்கதை வசனத்தால் பரபரப்பாக்கியிருந்தார் மு. கருணாநிதி. அதுவரை பாடல்களில் மயங்கி கிடந்த ரசிகர்கள் வசனங்களுக்கு மயங்க தொடங்கியது இந்த படத்துல இருந்து தான். சாதி, மதம், சமூக சமத்துவமின்மையை கேள்வி கேட்ட இந்த படத்துடைய வசனங்கள் கூர்மையாக இருந்துச்சு. இதில் இடம்பெறும் நீதிமன்ற காட்சிக்கும் கோயிலுக்குள்ள சிவாஜி பேசும் வசனத்துக்கும் பலத்த வரவேற்பு கிடைச்சது. இதில் இடம்பெற்ற நாத்திக கருத்துக்களுக்கு அந்த காலத்தில் எதிர்ப்பும் கிளம்பிச்சு. படத்தை தடை செய்யணும் அப்படின்னு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுச்சு. அது படத்துக்கு விளம்பரமா மாறி மெகா வெற்றி பெற்றது. இந்த படத்துக்காக நடிகர் சிவாஜிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 250 ரூபாய் தான். சம்பளமே இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துல நடிச்சிருப்பேன் அப்படின்னு பின்னர் சொன்னாரு சிவாஜி. அதே நேரம் AVM ஸ்டுடியோல வளர்ந்த மரங்கள் தண்ணீரால வளரல, என்னுடைய கண்ணீரால வளர்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி. இந்த படத்துடைய அறிமுக காட்சியில சிவாஜி கணேசன் பேசக்கூடிய வசனம் சக்சஸ் சக்சஸ். AVM ஸ்டுடியோவில் அந்த வசனம் பேசப்பட்ட இடத்துல நினைவு சின்னம் ஒன்றை வச்சிருக்குது AVM நிறுவனம். 1952ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியான பராசக்தி 73 வருடங்களை கடந்தாலும் இன்றும் பேசப்பட்டு வருது. அந்த புரட்சிகரமான டைட்டிலுக்கும் படத்தில் இடம்பெற்ற புரட்சிகரமான வசனங்களுக்காகவும் இன்றும் நினைவு கூறப்பட்டு வருது. இந்த ஒரு டைட்டில் தான் இப்போ சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படத்துக்கு வச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவாஜி கணேசனுடைய பராசக்தி படம் பத்தி உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் என்ன? சிவகார்த்திகேயனுடைய 25வது படத்துக்கு இந்த பராசக்தி டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.